ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டி சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் லண்டனில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் களமிறங்க போகிற அந்த 11 பேர் கொண்ட அணியை பற்றி தற்போது சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களை சந்தித்து வெளியிட்டும் இருக்காரு. இந்த 11 பேர் கொண்ட வீரர்கள் தான் முதல் T20 போட்டியில் களமிறங்க போகிறாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. அது யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த 11 பேரில் தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா தெரிவித்தும் இருக்காரு. அது யாருன்னு வாங்க பார்த்துடலாம். ஓப்பனராக சூரியகுமார் யாதவும் அபிஷேக் சர்மாவும் களமிறங்குறாங்க. 1 இடத்துல திலக் வர்மா களமிறங்குறாரு. 4வது இடத்துல கேப்டன் சூரியகுமார் யாதவ் களமிறங்குறாரு. 5வது இடத்துல ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா களமிறங்குறாரு. 6வது இடத்துல பெரிதும் எதிர்பார்த்தோம் இதில் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய மண்ணில் அதிரடியாக விளையாண்டு எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்த நிதிஷ்குமார் ரெட்டிக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காரு. ரிங்கு சிங்க்கு முதல் T20 போட்டியில் வாய்ப்பு கொடுக்கப்படலை. 7வது இடத்துல T20 அணியுடைய துணை கேப்டனான அக்ஷர் பட்டேலும், 8வது இடத்துல நம்மளுடைய தமிழக வீரர் நம்ம பெரிதும் எதிர்பார்த்த வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. 9வது இடத்துல வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அவரும் தமிழக வீரர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 10வது இடத்துல முகமது சமி, 11வது இடத்துல ஹர்தீப் சிங். இந்த 11 பேர் கொண்ட இந்திய அணி தான் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் களமிறங்க இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.